எழுதி வச்சுக்கோங்க. இத்தனை வருஷத்துல 75 வருஷ அரசியல்ல எனக்கு தெரிஞ்சு 60% தான் போலா இருக்கும். இந்த 2026ல 85% to 90% போட் போலாகும். வணக்கம் நண்பர், நாங்கள் ஜான் ஜேடி. இவர் என்ன கணப்புல இந்த வார்த்தையை சொன்னாருன்னு தெரியல. இந்த 2026 எலெக்ஷன் பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி, அதாவது அதிகபட்சம் 80% மேல வாக்கு சேர்ந்திருக்கு. ஸோ இந்த 80% மேல மக்கள் வாக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா இது யாரால எதுக்காக அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ எந்த அளவுக்கு இந்த எலெக்ஷன் முக்கியமானதும் தெரியும். இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா வீடியோ கட்டுற இந்த வீடியோ பாத்துட்டாங்க. தமிழக தேர்தல் வரலாற்றில் முதல் முறையாக 85.15% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. பாத்தீங்களா, அதாவது எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா 80% மேல, அதாவது இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த அதிக பர்சன்ட் வந்திருக்கு. இப்போ அதை மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 90% மேலேயே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா சில இடத்துல பாத்தீங்கன்னா பஸ் கிடைக்கல, நாங்க ஓட்டு போட வரதுக்கு நாங்க வந்தோம். ஆனா 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு பஸ் கிடைக்காம நாங்க ஓட்டு போடாம சொல்லிட்டு வீடியோல போட்டிருந்தாங்க. ஒருவேளை அவங்க எல்லாம் வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா 90-95% மேல இருந்துக்கும் நினைக்கிறேன். ஸோ நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொல்ல மாட்டீங்க தெரியும். இதுக்கு முன்னே எல்லாருக்குமே ஓட்டு போடுறதுக்கு பிடிக்காம இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விருப்பப்படுறாங்க. அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த வாட்டி மெஜாரிட்டி அதிகமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் சொல்றது கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. 26 அப்படின்றதும் லீடர் வரும்பொழுது ஓட்டு போட தயாரா வருவாங்க. கண்டிப்பா அது கன்வெர்ட் ஆகும்.